பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தை அநேகரை பலப்படுத்த போகிறது, விடுதலை செய்ய போகிறது. அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தரின் பாதுகாப்பு. கர்த்தர் நம்மை காக்கிறவர். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பிரச்சனைகள் மத்தியிலும் கூட கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறவர்கள், அவள் கால் சிக்கி கொள்ளாதபடி, கஷ்டத்திலே சிக்கிக்கொள்ளாதபடி, நஷ்டத்திலே சிக்கிக்கொள்ளாதபடி அவரை காப்பார். எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் கூட கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்தால் நாம் காப்பாற்றப்படுவோம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். பிறகு 127 சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் வருதா. 127:2 கர்த்தர் நம் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விரதா. ஒரு தேசத்தையும் அநேக சோல்ஜர்கள் பாதுகாக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யுத்தங்களை நடத்துகிறவர் ஆண்டவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் ஆண்டவர். அதனால் யார் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள், நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, செக்யூரிட்டி இருக்கிறது, 4 வால் மத்தியிலே நாம் சுகமாக இருக்கிறோம், வீட்டை போட்டுக்கிறோம், எல்லாவற்றையும் பாதுகாக்கிறோம், பொருட்களை பாதுகாக்கிறோம், சேஃப்டியாக ஹெல்மெட் போட்டுன்னு போகிறோம், நம்ம சேஃப்டியாக வீடுகளை பூட்டி வைக்கிறோம், நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறோம். இதெல்லாம் இருந்தால் கூட கர்த்தர் நம்மை பாதுகாக்காவிட்டால், கர்த்தருடைய ஒரு வீட்டை அவர் பாதுகாக்காவிட்டால், தேவ கரம் இல்லாவிட்டால் அவங்க படுகிற பிரயாசம் எல்லாம் வீணே. இப்பொழுது நடந்த சமயத்தில் அந்த யுத்தத்திலே கூட இந்தியா பாகிஸ்தான் மத்தியில் கர்த்தரை அதை ஓய பண்ணினார். ஆமென். கர்த்தர் சமாதானத்துக்காக இந்த யுத்தத்தை ஓய பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் ஓய பண்ணினார். அதனால் 3ஆம் வசனம் பார்க்கிறோம். சங்கீதம் 127:3 அதிகாலையில் நீங்கள் எழுந்து நேரப்படி வேலையை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமது பிரியமானுக்கு நித்திரை அளிக்கிறார். அப்போ கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு நம் பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். நம்மை பாதுகாக்க அநேக காவலர்கள் இருக்கலாம், அல்லது வீரர்கள் இருக்கலாம், தேசம் இருக்கலாம், அதிகாரிகள் இருக்கலாம், நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளலாம். அப்படி அல்ல தேவ ஜனமே. தெய்வம் நம்மை பாதுகாக்க வேண்டும். கடவுள் நம்மை பாதுகாக்க வேண்டும். கடவுள் நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். நாம் வெளியே போயிட்டு உள்ளே வருகிற வரையில், வீட்டுக்குள்ளே வர வருகிறோம், அநேக பயங்கரமான ஆபத்துகள், விபத்துக்கள், தூங்கி கொண்டிருந்தவர்களை கார்கள் ஏற்றுவதை நாம் பார்க்கிறோம், கொலை செய்யப்படுவதை பார்க்கிறோம், அநேக பிரச்சனைகள். எங்கே ரோட்டில் போயிருந்த போது கல் டயரில் பட்டு ஒரு காரின் டயரில் அந்த கல் வேகமாக அடித்து மண்டை உடைந்து விட்டது நாங்கள் பார்த்தோம். அதனால அநேக பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தர் நம்மை பாதுகாக்கணும், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். நம் வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது, நாம் பிரயாணத்தில் இருக்கும்போது, வாகனம் ஓட்டும்போது, அது மாத்திரமல்ல நித்திரை போகும்போது கூட கர்த்தர் ஒரு வீட்டை அவர் காக்காவிட்டால், இதான் வேதம் சொல்லுகிறது, சத்திய வசனம் சொல்லுகிறது. தேவன் ஒரு வீட்டையும் சரி, வீட்டை சார்ந்தவர்களையும் சரி, ஒரு நாட்டை சரி காக்காவிட்டால், எவ்வளோ செக்யூரிட்டிகளை போட்டு காப்பாற்றினாலும் அது வேஸ்ட்டு அப்படி என்று சொல்லப்படுது. ஏன்னா கர்த்தரே ஒரு தேசத்திலே அவர் காப்புதலை கொடு. இந்த நேரம் வரையிலும் பயங்கரமான சூழ்நிலைகளிலே, விரோதம் மிகுந்திருக்கிற இடத்திலே, யுத்தங்கள் நம்ம கேட்கிற இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். எதனால பாருங்க, சத்ருவானவன் தந்திரமாக சுற்றி வருகிறான். அவன் தந்திரவாதி என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பின்னாடி சுற்றி வருகிறான். பலவீனமானவர்களை அவன் தாக்க, எப்பொழுது ஏமாந்து போவார்களோ என்று சொல்லி ஒவ்வொருடைய வீக்னஸ்லையும் அவன் என்ன பண்ண பயன்படுத்தி அவங்களை தாக்குகிறான். நமக்கு யார் தேவை? கர்த்தருடைய பாதுகாப்பு தேவை. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. யோபை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். 10 பிள்ளைகள், நிறைய செழிப்பாக இருந்தது. கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மனுஷனாக, மதிக்கப்படத்தக்க மனுஷனாக அவன் இருந்தான். அப்போ கர்த்தருக்கு முன்பாக சத்துரு வந்து நிற்கும் பொழுது, சாத்தான் வந்து நிற்கும் பொழுது, என் மகன் யோபுவை பார்த்தாயா, அவன் உத்தமனும் சன்மானுக்கனுமாய் இருந்தான், தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான் சொல்லும் பொழுது, சும்மாவா
அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். சும்மாவா அவன் உண்மை பின்பற்றுகிறான், பயப்படுகிறான்? சும்மாவா அவன் உண்மையாக இருக்கிறான்? நீங்கள் அவனை ஆசீர்வதித்து இருக்கிறீங்க, எல்லாம் செழிப்பாக இருக்குது, வீடு இருக்குது, வசதி இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. அதனால உண்மை துதிக்கிறான், உண்மை ஸ்தோத்தரிக்கிறான், சந்தோஷமாக நடக்கிறான், உடைய வழிகளில் நடக்கிறான். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான தந்திரமான ஒரு வார்த்தை. நீங்கள் அவன் சொல்லுகிறான் 1ஆம் அதிகாரம் யோபு 9:10 சும்மாவா பயப்படுறான்? அவன் சும்மா இல்லை, நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கீங்க. அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடுகிறார்கள். நீங்கள் நல்லா ஆசீர்வதிக்கிறீங்க, வீடெல்லாம் கொடுத்துருக்கீங்க, பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, திருமணம் ஆயிடுச்சு, அவங்களாம் ஜெபம் பண்ணுறாங்க, சர்ச்சைக்கு போகிறாங்க, வேதத்தை சுமக்கிறாங்க, நல்லா கர்த்தாவே உம்மை துதிக்கிறாங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்து பாருங்கள், யாராவது உங்களை துதிக்கிறாங்களான்னு சொல்லி. அப்படிதான் அவன் இங்கே பேசினான். சும்மாவா அவனை சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ யார் சொல்கிறது? தேவ பிள்ளையே, யோபு 1:10 ஒரு அபவாதி, ஒரு சத்ரு சொல்லுகிறான், சாத்தான் சொல்லுகிறான், நீங்கள் உம்மை நம்பி இருக்கிற ஒரு மனுஷனை, உம்மை ஆராதிக்கிற ஒரு பிள்ளைய நீங்கள் சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கீங்க. அல்லேலூயா. அப்போ அதை எடுங்கன்றான். அப்போ யாருக்கு உன்னை சுற்றி பாதுகாப்பு போட சக்தி இருக்கிறது, யாருக்கு அதை எடுக்க சக்தி இருக்கிறது என்பதை எதிரியின் வார்த்தையிலிருந்தே சாட்சியை நம்ம கேட்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவர் தான் நம்மை பாதுகாக்க வைக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும். என்ன பண்ணணும்? அவர் தான் அந்த பாதுகாப்பை எடுத்தால் ஒழிய சத்ரு ஒரு தீங்கு நம்ம பண்ண முடியாது. அதுக்கு தான் அவன் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பர்த்டே வரும்போது அவங்கெல்லாம் கூடி நிறைய பேர்களை அழைத்து கோலாகலமாக கொண்டாடி அவங்க ஜாலியாக இருந்த பிறகு அவன் நினைப்பான், என்னென்னலாம் துன்மார்க்கமாக நடந்திருக்கிறாங்களோ, ஆமாம் என்னெல்லாம் அவங்க செய்திருக்கிறார்களோ, தப்பாக பேசிட்டாங்களோ, தவறானதை பேசிவிட்டார்களோ, உலக மக்களெல்லாம் கூடி இந்த பண்டிகையை நடத்தினாங்களே, நம்ம பிள்ளைகள் தப்பு செய்யக்கூடாது, பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் சுத்திகரித்து தலைமையில கையை வச்சு ஜெபமனே அனுப்பினான். அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து அல்ல, நம்முடைய பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் அல்ல. நம்ம எப்போ இருக்க போகிறது இல்லை. நம்ம ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறோம், பிள்ளைகளை திருமணம் நடத்தி கொடுக்குறோம், நம்ம எப்பவும் பக்கத்தில் இருக்க முடியாது. தேவ பிள்ளையே, தேவன் மாத்திரமே ஒரு பிள்ளை பக்கத்தில் இருக்க முடியும். அதனால நம்ம குடும்ப பாதுகாப்பு, நம்முடைய பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். யோபு ஜெபம் பண்ணி அவன் என்ன பண்ணணும்? வேலி கட்டினான் என்று பார்க்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரிடம் உத்தமமாக இருக்கும்போது, ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பயப்படும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. நிறைய பேருக்கு பயங்கம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக, ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு முன்பாக பயப்படுவோம், தயங்குவோம், உடனே எடுக்க மாட்டோம். வெளியூர் போவதாகட்டும், வேலையை மாற்றுவதாகட்டும், அல்லது பிரயாணமாகட்டும், திருமணமாகட்டும், பொருட்களை வாங்குவதாகட்டும், கொள்வதாகட்டும், கொடுப்பதாகட்டும், நம்ம கர்த்தர் மேலே மாத்திரம் பயம் இருந்தோம்னா, கர்த்தர் நம்ம வீட்டில் ஒரு அங்கத்தினர், அவர் தான் நம்மை ஆஸ்வதிக்கிறார், அவர் தான் நம்ம இந்த அளவு கொண்டு வந்தார், அவர் தான் நம்மை பாதுகாக்க முடியும், அவர் தான் நம்மை வேலி அடிக்க முடியும், சத்ரு தொடாதபடி என்று நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடம் பெற்று, வசத்தின் மூலமாக அங்கீகாரம் பெற்று, ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து கர்த்தரிடம் ஒப்புதல் பெற்று செய்வோம். அப்படி செய்யலைன்னா உடனே சூழ்நிலையை பார்த்து தீர்மானம் எடுக்கிறவர்கள், வேலையை மாற்றுகிறவர்கள், இருப்பிடத்தை மாற்றுகிறவர்கள், வெளியூரை மாற்றுகிறவர்கள், இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பயம் இல்லை. பயம் போயிடுச்சுன்னு அர்த்தம். பயம் இல்லை. இன்னைக்கு இங்கே போவோம், அன்றைக்கி அங்கே போவோம், நாளைக்கு அந்த சம்பாதிப்போம், நல்லா ஜாலியாக இருப்போம், சேர்த்து வைப்போம், பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுவோம், அப்படி என்று எடுத்தவுடன் பேசு. கர்த்தருடன் கன்சல்ட் பண்ணாம, ஜெபம் பண்ணாம, அதை குறித்து ஒரு உபவாசம் இல்லாம உடனே செய்கிற காரியம் தேவன் மேலே பயம் இல்லை. தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஐயோ பிள்ளைங்க தப்பு செய்திருவாங்கன்னு ஜெபம் பண்ணான். நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுறவர்களாக இருக்கணும். ஒரு தாய் தகப்ப நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு சின்ன வயதிலிருந்தே நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பிள்ளைகள் பெரிதாக வளர்ந்த பிறகு என்ன பண்ணோம்? தன் பிள்ளைகளுக்காக அது ஜெபம் பண்ணோம். இப்படியாக ப்ரொடெக்ஷனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதான் கர்த்தர் ஒரு வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா, வேஸ்ட்டு. கர்த்தன் ஒருத்த வீட்டை, நகரத்தை காவார்கள், காக்கிறவன் கூட வேஸ்ட்டு. ஆமாம், எத்தனை செக்யூரிட்டி போட்டாலும், எத்தனை பாதுகாத்தாலும், நம் தேசத்தை பாதுகாக்கிறவர் ஆண்டவர், நம் குடும்பத்தை பாதுகாக்கிறவர் ஆண்டவர், நம் வீட்டை பாதுகாக்கிறவர் ஆண்டவர். அதனால பாருங்க, சத்துருனால
நமக்கு சிக்கிக்கொள்ளாதபடி, அவனுடைய தந்திரத்தில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி நமக்கு என்ன வேணும்? இந்த உலகத்தில் பாதுகாப்பு வேணும். அதை தருகிறவர் யார்? ஆண்டவர். ஆதியாகமம் 3:1 சொல்லுகிறது, கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமுள்ளமானது தந்திரமானது. அதனால தேவ பிள்ளையை தந்திரமான அந்த சர்ப்பத்திடம், தந்திரமான சத்துருவிடம் சிக்கிக்கொள்ளாதபடி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் ஜெபம் பண்ணாமல் விட்டாம கூட பயம் இருக்கணும் நமக்கு. ஐயோ இன்னைக்கு என்ன ஆகுமோ, பிள்ளைக்கு ஜெபம் பண்ணலையே, பிள்ளைகளுக்கு ஜெபம், குடும்ப ஜெபம் பண்ணலையே அப்படி என்று சொல்லி. ஆமென். அது இன்னொரு வசனம் சொல்லுகிறேன், 2 கொரிந்தியர் 2:11, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லவே. அப்போ ஒரு அப்போஸ்தலர் எழுதுகிறாரு சபை மக்களுக்கு, கொரிந்திய சபைக்கு, அவருடைய தந்திரங்களுக்கு நமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்த பிறகு கூட, அவன் தந்திரவாதி என்று தெரிந்த பிறகு கூட, சத்ரு நம்மை அழிப்பான், அல்லவும் கொல்லவும் அழிக்கும் வருவான்னு தெரிந்த பிறகு கூட நாமும் பயப்படாமல் இருந்தோம்னா, கர்த்தருடைய ப்ரொடெக்ஷனுக்குள்ளாக இல்லாமல் இருந்தோம்னா, நம்மை விட முட்டாள்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் தேவ பிள்ளைகளுக்கு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக வேணும். யாருக்கு வேண்டுமோ இல்லையோ, ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவன் ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருந்து உங்களை விளக்க வேண்டும் என்று சொல்லி, அல்லவும் கொல்லவும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்குள் அனுப்ப உள்ளாதபடி ஆண்டவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்மை அவன் பிரிக்கும்படி தந்திரம் செய்வான். ஒவ்வொருவருடைய வீக்னஸும் அவனுக்கு தெரியும். நம்ம வீக்னஸ் நமக்கு தெரியும். என் வீக்னஸ் எனக்கு என்னன்னு தெரியும். அதே போல் ஒவ்வொரு வீக்னஸ் அவர்களுக்கும் தெரியும், சத்ருவுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். அதனால அவன் என்ன பண்ணுவான்னா, எப்போ இவனை தட்டலாம், எப்போ இவனை விழ வைக்கலாம், எப்பொழுது இவனை கத்தரை விட்டு பிரிக்கலாம், அப்படி என்று அவன் தந்திரமாக ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருப்பான். பணத்தாசையா, இல்லைன்னா பதவி மேல் ஆசையா, பொய் சொல்றதுல வீக்கா இருக்கிறோமா, அல்லது உடனே கர்த்தரோட ஆலோசனை கேட்காமல் முயற்சி எடுக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறோமா, அவன் பார்த்து கொண்டே இருப்பான். வேண்டாத காரியத்தை பார்க்கிறோமா, இதில் நம்ம வீக்காக இருக்கிறோம், அந்த காரியத்தில் அவன் என்ன பண்ணுவான்? நம்ம அழிக்க. அதனால தான் அவன் என்ன பண்ண சொன்னான், நீங்கள் அவன் டெய்லி ஜெபம் பண்ணுறான், அவன் ப்ரொடெக்ஷனை பெற்றுக்கொண்டான், உண்மையாக நடக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன பிறகு கூட அவன் சொன்னான், அவன் பார்த்ததெல்லாம் கர்த்தர் போட்ட வேலி, கர்த்தர் வேலி எடுக்க சொன்னால் கர்த்தர் வேலி எடுத்துட்டாரு. பாருங்க, அவர் தான் எடுக்கணும், அவர் எடுத்துட்டாருன்னா அவ்வளோதான். நம்மை பாதுகாப்பை எடுத்துட்டார்னா, நம் தேசத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு எப்பொழுது பாதுகாப்பு எடுக்கிறாரோ, வேதம் சொல்லுகிறது சாலமன் காலங்களிலே சமாதானம் உண்டாயிருந்தது, ஒரு சத்துரு கூட வரல அப்படி என்று நம்ம பார்க்கிறோம் முன்றைய காலத்தில். அப்பொழுது அவர் வேலி எடுத்தார்னா, கர்த்தர் நினைத்தார்னா, அந்த பாதுகாப்பை எடுத்தார்னா, எந்த மனுஷனும் எந்த தேசமும் ஒழுங்காக இருக்க முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதனால் பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி யாரு? நமக்கு மனுஷன் இல்லைங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு எதிராளி, என்னோட வேலை செய்கிறவன் எதிராளி, என் சொந்தக்காரன் எதிராளி, என்னை பற்றி தப்பாக பேசுகிறான், எனக்கு தீங்கு பண்ணிட்டான் அப்படி நினைக்கிறோம். இல்லை, அவங்களை எல்லாம் பயன்படுத்துகிறது சத்ருவானவன் தான். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசான் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி தெரிகிறான். அதனால விழுங்கிடலாம், அவனை அழித்திடலாம் என்று சொல்லி ஆட்களை அவன் பயன்படுத்துகிறான். அதனால நம்முடைய அன்பிலும் சரி, நம்முடைய காரியங்களிலும் சரி, நம்முடைய கிரியைகளிலும் சரி, நம்முடைய பார்வைகள் செயல்களிலும் சரி, நம்ம ஜாக்கிரதையாக கர்த்தருக்கு பயந்து நடந்தோம்னா என்ன பண்ணுவோம்? அவனோட தந்திரங்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். அற்புதமான ஒரு தேவ மனிதனை குறித்து, வேதத்தில் உள்ள மனிதனை குறித்து நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சாலமன் அப்படி என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, தாவீது ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று அப்போஸ்தலர் நம்ம பார்க்கிறோம். அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் பத்சேபாள் மூலமாக. என்ன பிள்ளை? சாலமன் என்று அப்பா பெயர் வைக்கிறார், தாவீது பெயர் வைக்கிறார். உடனே ஆண்டவர் அவன் மேலே பிரியமாக இருந்ததுனால, பாருங்க, தேவன் ஒரு மனுஷன் மேலே பிரியமாக இருந்ததுனால அவர் பேர் வைக்கிறார். என்னன்னா எதிதியா அப்படின்னு பேர் வைக்கிறார். ரொம்ப ஆசைப்படுறார் அவன் மேலே. ஏன்னா தாவீதுனால அவன் மேலே ஆசைப்படுறார். அவனும் சும்மா இல்லை. இப்போ ஆண்டவர் ஆசைப்படுறாரு, ஆண்டவர் அன்பு செலுத்துகிறார்னா அவன் அன்பு செலுத்துகிறான். அவன் அன்பு கூர்ந்து ஆண்டவருக்கு 1000 தகன பலிபீடங்களை கட்டி அவன் பலி செலுத்தினான் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால அவன் அன்பு கூறுறான், சும்மா இல்லை. நம்ம ஆண்டவரை நேசிக்கிறவளா இருக்கணும், ஆண்டவருக்கு பயப்படுகிறவளா இருக்கணும், ஆண்டவர் காரியங்களை அன்போடு செய்கிறவளா இருக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தேசமெங்கும், ஏனே ஏற்கனவே அவர் சொல்லிடுறாரு, ஆண்டவர்
1 நாளாகமம் 22:9 இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாக இருப்பான். டிக்ளேர் பண்ணிட்டார் ஆண்டவர். நான் ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். அவனை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, விரோதிகள் இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களெல்லாம் விலக்கிடுவேன். ஆமென். ஆகையால் அவன் பேர் சாலமன் எனப்படும். அவன் நாட்கள் இஸ்ரவேலின் மேல் சமாதானம் அமைக்க ஆளுவன். அப்படின்னா என்னங்க, நம்ம குடும்பத்தில் எப்போ சமாதானம் வரும்? பாதுகாப்பு இருந்தா, விரோதிகள் வந்து கலகம் பண்ணாமல் இருந்தா, விரோதிகள் வந்து தாக்காமல் இருந்தா, வியாதிகள் வந்து தாக்காமல் இருந்தா, வேதனைகள் வந்து தாக்காமல் இருந்தா, வேண்டாத ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்ம பிள்ளைகளை கெடுக்காமல் இருந்தா, அப்போ வேண்டாத விரோதிகள் நம்மிடம் வராதபடி யார் தடுப்புறது? ஆண்டவர். அதுதான் வேலி அடைக்கிறார். யோபுவின் பிள்ளைகளை சுற்றி, யோபுவின் வீட்டை சுற்றி, யோபுவின் சொத்தை சுற்றி அவர் வேலி. நம்ம காட்ரேஜ் போட்டு காப்பது அல்ல. தேவன் கர்த்தர் நம்ம பிள்ளைகளையும் நம்முடைய வேலைகளையும் நம்ம கொடுத்த உடைமைகளையும் ஆசீர்வாதமாக ஆண்டவர் சுற்றி வேலி அடைக்கணும்னா நம்ம ஜபிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அப்போ அவர் சொல்லுகிறார், நான் அமைதியுள்ள புருஷனாக இருப்பேன், அவன் சத்துருக்கள் எல்லாம் விலக்குவேன். இஸ்ரேல் பாருங்களேன், இன்னைக்கு கூட யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருக்கிறார்கள், மனைவி அதாவது பெண்கள் ஸ்திரீகள் இறந்து போகிறார்கள், குண்டு மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. நான் இப்போ இந்த செய்தியை கொடுக்கும்போது 2025ஆம் வருடம் மே மாதத்தின் இறுதியிலே கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆக இன்று மாதிரி யுத்தம் நடக்கிறது. இஸ்ரவேலில் ஒரு ராஜா சாலமன் இருக்கிறாரு பாருங்க. அவன் இருந்த நாட்கள் எல்லாம் அமைதியாக இருந்தது. எப்படிங்க? தூங்கி எழுந்திரிச்ச உடனே சுற்றி இருக்கிறவனுக்கெல்லாம் இஸ்ரவேலை போய் அடிக்கலாம் வா அப்படின்னு ஒன்று சேருவாங்க. இன்றைக்கு கூட இஸ்ரவேலில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பெலிஸ்தருக்கு இஸ்ரவேலுக்கும், சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிறவருக்கும், ஹமாஸுக்கும் இஸ்ரவேலுக்கும். அப்போது அவனை சுற்றி நிறைய பேர் விரோதிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே வா நம்ம போகலாம், போய் அவனை அடிக்கலாம், இஸ்ரவேலை அடிக்கலாம், சாலமன் அடிக்கலாம். அவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், நிறைய ஞானத்தை கொடுக்கிறார். எல்லாரும் அவனை பார்க்க வராங்க, கோல்டெல்லாம் கொடுக்குறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸிபிஷன் போல அவனை பார்க்க வராங்க. ரொம்ப அவன் உயர்ந்திருக்கிறான். ஒரு பொறாமை வரும். அப்படி இல்லைன்னா கூட இஸ்ரவேலை அடிப்பவும் தேவ பிள்ளைகளை உதைக்கவும் தான் சுற்றி இருக்கிற விரோதிகள் எப்போதும் நினைத்து கொண்டிருப்பார்கள். அதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சாலமன் வந்த பிறகு, தாவீதின் நாட்களில் கூட அநேக யுத்தங்கள் நடந்தது. சாலமன் வந்த பிறகு கர்த்தர் சொன்னார், நான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். அல்லேலூயா, நான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். சுற்றி விரோதிகள் விலக்குவேன்னா அவன் தூங்கி எழுந்திருப்பான். விரோதிகள் எல்லாம் சாலமன் ஞாபகம் வராது, இஸ்ரவேல் ஞாபகம் வராது, யுத்தம் செய்யணும் ஞாபகம் வராது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம பிள்ளைகளை கூட அப்படிதான் அவர் காப்பாற்றுவார். நமக்கு அநேக விரோதிகள் இருக்கலாம். சத்ருவே, அபவாதி என்கிற சத்ரு, சாத்தான் என்கிற சத்ருவே சரி, யாரையாவது பயன்படுத்தி, அது வேலை ஸ்தலமாகட்டும், குடும்பமாகட்டும், நம்ம பிள்ளைகள் போகிற ஸ்தலமாகட்டும், எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன் என்பது, கர்த்தருடைய பாதுகாப்பு என்பது என்ன பண்ணுவார்? அவங்களெல்லாம் அப்படியே அமைதிப்படுத்திடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அமைதிப்படுத்திடுவார். அந்த சத்ருக்களை நான் விலக்குவேன்னு சொல்லுகிறார். அவன் எழுந்திருப்பான். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு சண்டை போகணும்னு தோணாது, சாலமனை போய் சுத்தம் பண்ணணும் தோணாது, இஸ்ரவேல் மேல் தாக்குதல் நடத்தணும் தோணாது. யுத்தம் பண்ணுகிற அப்படிப்பட்ட ஆட்களுக்கு, இஸ்ரவேலை எப்போதும் தாக்குகிற அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அது மறந்து போனது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். உன் எதிரிகளை வாயை அடைப்பார், எதிரிகளின் கரங்களை கட்டுவார், எதிரி உன்னை பார்க்காதபடி செய்வார். இது கடவுள் கொடுக்கிற ப்ரொடெக்ஷன். நம்ம செக்யூரிட்டியே இல்லை, நம்முடைய செக்யூரிட்டி, நாம் போடுகிற செக்யூரிட்டி, நம்முடைய பாதுகாப்பு. நல்லா போடு, நல்ல காட்ரேஜ் போட்டு 7 லிவர் போடு, 10 லிவர் போடு, எவனும் உடைக்க முடியாது. எல்லாத்தையும் உடைச்சிடுவாங்க. புரியுதுங்களா? கதவையே பேர்த்து எடுத்துட்டு உள்ள போயிடுவாங்க. அதனால நான் என்ன சொல்ல வருகிறேன், கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். அவன் இருந்த நாட்களிலே ஒரு சமாதானம், நிம்மதியாக சாப்பிட்டான், நிம்மதியாக தூங்கினான். அவனுக்கு விரோதி என்ற ஒரு சொல்லே மறந்து போச்சு. எழுந்துக்கணும், சாப்பிடணும், ராஜ்யம் நடத்தணும், ஞானமாக பேசினான். அவனுக்கு விரோதி, சண்டை, கலகம், சமாதானமின்மை எதுவுமே தெரியாது. அவன் பார்த்ததெல்லாம் சமாதானம் 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 தான். யாருக்கு கொடுக்கிறது? கர்த்தர் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை இந்த நாளில் கூட உங்களுக்கு சமாதானத்திலே ஒரு காவல் வேண்டுமா? உங்களுடைய குடும்ப உறவிலே ஒரு காவல் வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் சத்ரு தொடாதபடி ஒரு காவல் வேண்டுமா? உங்களுடைய பொருட்களுக்கு காவல் வேண்டுமா?
ஆண்டவர் மாத்திரமே கொடுக்க முடியும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற பிரயாசம் வரும். உன் வீட்டு சமாதானத்தை கர்த்தர் கட்டணும். யார் வந்து சமாதானப்படுத்த முடியாது, யார் வந்து அதை நிறுத்த முடியாது. கர்த்தர் ஒரு நகரத்தை காவாராகில் காக்கிறவங்க பிரயாசம் வருதா? ஒரு தேசத்தை ஆண்டவர் காக்கணும்னா எத்தனை பேர் போட்டு தேவன் காக்கவில்லை என்றால் எவ்வளவு செக்யூரிட்டி போட்டாலும் தேசம் அழிந்து போவோம், காக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, அவன் யுத்தம் என்பதை என்னதுன்னு தெரியாது, சண்டை என்னன்னு தெரியாது, விரோதி என்னன்னு தெரியாது, எல்லாவற்றையும் மறக்கடிக்க பண்ணினார். அப்படிப்பட்ட தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆண்டவராக இயேசுவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராக இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே இயேசையா, ஸ்தோத்திர இயேசப்பா. நீங்க கொடுக்கிற ஆண்டவரே பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற சமாதானத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட சோலமான் உத்தமமாய் இருக்கவில்லை. செகண்ட் பார்ட் நம்ம பார்க்கும்போது அநேக ஸ்திரீகளை அவன் திருமணம் செய்வதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தவன், அன்பு செலுத்தினவன், ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தினவன். அநேக ஸ்திரீகள் அவர்கள் வரும்போதே கட்டணத்தோட, அவர் வரும்போதே என்ன எடுத்துட்டு வராங்க, டௌரியோடு கூட விக்கிரகத்தை எல்லாம் கொண்டு வராங்க. அவங்க பூஜை பண்ணுறாங்க, அவங்களோட சேர்ந்து போகிறான், பூஜை நடத்துகிறான், விக்கிரகத்தை வணங்குகிறான், அவங்களோடு சேர்ந்து அவன் என்ன பண்ணுகிறான், போகிறான். அதனால் கர்த்தர் மேலே இருந்த அன்பு போய்விட்டது, கர்த்தர் மேலே இருந்த இதயம் மாறி போய்விட்டது. உலகத்தின் பெண்கள் மீது அநேக பெண்களை அவன் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் நடத்துகிறபடி அவன் எங்கெங்கோ பூஜைகளுக்கு போய் ஆராதனை செய்து ஜீவனுள்ள தேவனை மறந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருவேளை கூட்டு இருப்பார், சாலமோன் சாலமோன், அவனுக்கு சத்தம் கூட கேட்கல, அந்த ஸ்திரீகளின் சத்தம் தான். ஸ்திரீகளோடு கூட அவன் பிஸியாகி விட்டான். அவனுடைய உலக பிரகாரமான காரியத்தில் பிஸியாகி விட்டதுனாலே கர்த்தரை அவன் மறந்து போனான். ஆண்டவர் 3 எதிரிகளை எழுப்புவதை பார்க்கிறோம். எதிரிகள் எல்லாம் என்ன தெரியுமா, திடீர்னு அவனுக்குள்ள போகலாம், இஸ்ரேலுக்கு போகலாம். ஏன்பா போகிற? ராஜா கேட்குறார், நீ ஏன் போகிற? உனக்கு நல்ல மகளை கொடுத்து நல்லா நான் ஆஸ்வாதமாக நான் வைத்திருக்கிறேனே அப்படி என்று சொல்லும் பொழுது என்ன பண்ணுகிறான்னா, இல்லை நான் இஸ்ரேலுக்கு போகணும். எங்கே போகணும்? அங்கே போகணும் அப்படி என்று அவர்கள் பண்ணணும். அப்போது அவன் வயது சென்றபோது சாலமோன், 1 ராஜாக்கள் 11:4, சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனாலே சாய்ந்து போன அந்த இதயம், அவனுடைய இதயம் அவன் தகப்பனாகிய தாவீது இதயத்தை போல தேவனோடு உத்தமமாக இருக்கல. ஆமாம், பெண்கள் மீது சாய்கிற இதயம், பொருட்கள் மீது சாய்கிற இதயம், உலகத்தின் மீது சாய்கிற இதயம், உலகத்தின் இச்சைகள் மீது சாய்ந்து போகிற இதயம், ஒரே இதயம் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்று சாலமோன் ஆண்டவர் விரும்புகிறார். தன் தகப்பனை போல கர்த்தரை பூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தான். எதையோ வணங்க ஆரம்பித்தான், எதையோ அன்பு செலுத்த ஆரம்பித்தான், எதையோ சேவிக்க ஆரம்பித்தான். அப்போது கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் விரோதியை சாலமோனுக்கு எதிராக எழுப்பினார். எலியாதின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை 1 ராஜாக்கள் 11:14-23 தேவன் எழுப்பினார். ஹல்லேலூயா. இவன் தன் ஆண்டவனாகி ஆதா தேசார் என்னும் சோபன் ராஜாவை விட்டு ஓடி போய் அப்படி என்று சொல்லுகிறது. அவன் சேர்ந்தவன், அவன் என்ன பண்ணுறான், இப்போ நாங்கள் போகணும். ஏன்பா போகணும்? நல்லா தானே உன்னை பார்த்துருக்கும் போது ராஜா அவன் சொல்கிறானா, இல்லை நான் இஸ்ரேலுக்கு போகணும். ஏன்னா கர்த்தர் வேலி எடுத்து விட்டார். 1 ராஜாக்கள் 11:28 யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியா இருந்தான், அவன் காரிய சமத்தான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தின் காரியத்தில் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். இப்போ அவன் கூட ஓடி போனவன் தான், அவனும் இப்போது மறுபடியும் திரும்பி வருகிறான். அப்போ விரோதிகள் எழும்புகிறார்கள். ஏனென்றால் எழும்பினார்கள், இவன் ஒன்றுமே செய்யல, கர்த்தர் ப்ரொடெக்ட் பண்ணினார். அப்பொழுது யாருமே வரல, கர்த்தர் அந்த ப்ரொடெக்ஷனை எடுத்து விட்டார். அப்பொழுது விரோதிகள் எழும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:7 நான் சொல்லி முடிக்கிறேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்தினீர்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எல்லா விஷயத்திலும் அந்த தேவனுக்கு கீழ்ப்படியணும். எந்த முடிவு எடுக்கிறது இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும், அதில் உண்மையாக இருக்கணும். பாதிக்கு கீழ்ப்படியது மற்ற நேரத்தில் ஒரு சிக்கல் அதிகமாகும் போது, பிரச்சனை அதிகமாகும் போது அப்பா உடனே முடிவெடுப்பது, கர்த்தரிடம் கேட்காமல் போவது உண்மை அல்ல. ஆமென். கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன் நமக்கு வேணும்னா, நம்முடைய வேலையின் மீது வேணும்னா, நம்முடைய குடும்பத்தின் மீது வேலைன்னா, பிள்ளைகள் மீது வேணும்னா நம்ம என்ன பண்ண, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடன் கன்சல்ட் பண்ணி கர்த்தரோடு கூட நடந்து உண்மையாக இருக்கணும். அதான் வேத வசனத்தை நான் படித்த முன்பாகவே, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் காப்பார். ஆமாம், பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனை மத்தியிலே நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்து கர்த்தரோடு இருந்தோம்னா, கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன், கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தோம்னா, குடும்பத்தின் மீது இருந்தால் அவர் கால்கள்
சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். அந்த கஷ்டப்பட்டு சிக்கிக்கொண்டு நஷ்டமாகாதபடி பிரச்சனைகள் இருக்கும், இந்த பிரச்சனையினால நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு கர்த்தரிடம் கேட்காம கர்த்தர் சித்தம் இல்லாமல் செய்கிற காரியத்தினால நம்ம சிக்கிக்கொள்வோம். ஆனால் கர்த்தரிடம் மேல் நம்பிக்கையாக இருந்து கர்த்தரை பாதுகாப்பு கொண்டு நம்ம தேவ பிள்ளைகள் அந்த பிரச்சனை கூட சிக்கிக்கொள்ளாத காலு அதிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். இதே கர்த்தருடைய பாதுகாப்பு. அப்போ கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு வேணும்னா நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும், கர்த்தர் கொடுத்த பொருட்களுக்காக ஜெபம் பண்ணணும், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருவரும் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் உறவுக்காக ஜெபம் பண்ணணும், ஐக்கியத்துக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ பாருங்களேன், நம்ம குடும்பத்தில் எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்களேன் ஆண்டவர் சொல்கிறார். தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் உலகத்தாருக்கு தெரியப்படுத்துவதும் தேவனுக்கு சம்மந்தம் இல்லாமல் காரியங்களை முடிவெடுப்பதனால நம்முடைய சமாதானம் நம்ம இழந்து போய் விடுவோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கும் போது ஒரு தெய்வீக சமாதானம் நம்ம மேலே நம்முடைய குடும்பத்தை நம்முடைய சிந்தனைகளை ஆட்கொள்ளும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.